மக்கள் பணி தமிழக வெற்றி கழகமா, அதாவது அரசியல் கட்சியா மாறினதுக்கு அப்புறம் தான் பண்றீங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் இயக்கமா மாறின வரைக்கும் மக்கள் பணிகள், மக்களுக்கான தேவைகளை நாங்க பூர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். மக்கள் பணிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதான் இன்னுமே கட்சியோட உள்கட்டமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணி மக்களோட தேவைகள் என்னன்னு புரிஞ்சு செயல்பட ஆரம்பிங்க. உங்க தொகுதியில மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள், நிறை குறைகள் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க மக்கள் பணி செய்யுங்க அப்படிங்கறத தலைவர்களுக்கு வலியுறுத்துறேன். வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். மத்திய அரசு வந்தாலும் சரி, மாநில அரசு ரெண்டையுமே தாக்கி நிறைய பேசுறாங்க. இதுல இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாயிண்ட் இது பேசுறீங்க, நல்லா பேசணும் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றாங்க? எனக்கு அண்ணா பேசின, எங்க தலைவர் தளபதி அவர்கள் பேசின ஃபுல் ஸ்பீச்சுமே எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமா இந்த மும்மொழி கொள்கை இது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மொழியை இந்த மொழி தான் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு திணிக்காதீங்க. எந்தெந்த மொழிக்கான தேவைகள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட இருக்கும், அவங்க அதை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு.